வெல்கம் டு லெட்ஸ் ஹாப்பி ஸ்பேஸ். இந்த கீ மாய்ஸ்சரைசர் வந்து எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு தான் நம்ம இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இதை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற ஃபுல் வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதை வந்து போடுறதுக்கான காரணம் வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து இது எப்படி யூஸ் பண்ணணும், எல்லாருமே யூஸ் பண்ணலாமா, இது எந்த டைம் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய டவுட்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த கீ மாய்ஸ்சரைசர் நீங்களே வீட்டில் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா A2 கீ, அதாவது தேசி கீ அப்படின்னு சொல்லுவாங்க. நாட்டு பசு மாட்டோட நெய் வந்து நல்ல பியூரான நெய்யாக வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அந்த நெய் வந்து யூஸ் பண்ணால் ரிசல்ட் இன்னும் வேறு லெவலில் இருக்கும். இது யூஸ் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு வந்து காப்பர் பிளேட் வந்து வாங்கி யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். காப்பர் பிளேட்டும் காப்பர் இதாக பாத்திரம் அதை ரப் பண்ணுறதுக்கு, அதை வந்து வாஷ் பண்ணுறதுக்கு காப்பர் பாத்திரம் வந்து யூஸ் பண்ணாக்கா ரிசல்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். நான் வந்து ஸ்டீல் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். நான் கம்மியான குவான்டிட்டி தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். இது ஏன்னா நிறைய நாள் வந்து வச்சு யூஸ் பண்ண முடியாது. மேக்ஸிமம் ஒரு 60 to 100 days அவ்வளோதான் வச்சு யூஸ் பண்ண முடியும். ஏன்னா நம்ம இதில் எந்த வித கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே வந்து யூஸ் பண்ணலை. ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்லி வந்து ஆர்கானிக், ரொம்பவே ஒரு நேச்சுரலான மெத்தடில் தான் நம்ம இந்த க்ரீமை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். இது வந்து சைல்ட் சேஃப், ப்ரெக்னன்சி சேஃப், யார் வேணால் இந்த க்ரீமை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணால் இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணலாம். நான் என்னோடய 1 வயசு குழந்தைக்கும் நான் இந்த க்ரீம் வந்து இப்போ ரெகுலராக வந்து அப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன். ரிசல்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. நான் ஏதோ ஹைப் கொடுக்குறேன் அப்படின்ட்டுலாம் நினைக்காதீங்க. நிஜமாலே வந்து ரிசல்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. நானும் இதை வந்து க்ரீமை வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன். ரொம்பவே நல்லாயிருக்கு ரிசல்ட்டு. இது வந்து எல்லா ஸ்கின் டைப் பீப்புளும் வந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே வந்து இதை யூஸ் பண்ணலாம். எந்த டைம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே நைட் எப்போ வேணால் உங்களுக்கு தோன்ற டைம் எப்போ வேணால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஆனால் டே டைம் யூஸ் பண்ணுறதை விட இதை நீங்கள் ஒரு நைட் க்ரீம் மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா, நைட் டைம் படுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணிங்கன்னா ரிசல்ட் இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த க்ரீமை நீங்கள் வந்து எடுக்கும்போது ஒரு ஸ்பேச்சுலாவோ இல்லை ஸ்பூனோ யூஸ் பண்ணி வந்து எடுங்க. கை வந்து டைரெக்டாக வச்சு எடுத்திங்கன்னா ஸ்பாயில் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. 100 times ஒரு பசு நெய்யை வந்து வாஷ் பண்ணும்போது அதனுடைய மெடிசினல் ப்ராப்பர்ட்டி வந்து இன்னும் வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து நீங்கள் ரப் பண்ணும்போது நல்லா ப்ரெஸ் பண்ணி அதை வந்து நீங்கள் வாஷ் பண்ணி எடுக்கணும். இந்த தண்ணி வந்து சுத்தமாக அந்த கீயோட வந்து ரியாக்டே ஆகாது. அது ஒன்றோட ஒன்று சேரவே சேராது. அந்த கீயில் இருக்க அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து நல்லா வந்து பிரேக் டவுனே அது வந்து காப்பர் வெசலில் இருக்க அந்த காப்பரோடைய மிக்ஸ் ஆகும். ஸோ அதனால தான் வந்து இதுக்கு வேல்யூ அதிகம். இதனோட பெனிஃபிட்டே வந்து வேறு மாதிரி இருக்கும். அதனால தான் வந்து காப்பர் வெசல் வந்து யூஸ் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. இது ரொம்ப ஒரு பழமையான ஏன்ஷியன்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 500 வருஷத்து பழமையான ஒரு ஏன்ஷியன்ட் மெத்தட். அந்த காலத்தில் ராஜா ராணி மட்டும் பயன்படுத்திட்டு வந்த க்ரீம் ரொம்ப வந்து ரகசியமாக வச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நிறைய புக்ஸ்லலாம் கூட இதை பற்றி வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லா இதுக்குமே வந்து யூஸ் பண்ணலாம். சன்டன், ஆன்டி ஏஜிங் க்ரீம், இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இதில் நிறையவே இருக்குது. இந்த க்ரீம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சில்லான ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுக்கும். என்ன ஒன்று கை மட்டும் வலிக்கும், அது மட்டும்தான். கை ப்ளஸ் வந்து இது கவுண்டிங் வந்து கொஞ்சம் வந்து கஷ்டம். மற்றபடி இதனோட டெக்ஸ்சர், அந்த கூலிங் எஃபெக்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அது வந்து ஒரு கீ மாதிரி, அந்த கீயில் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரியே இருக்காது. எந்த ஒரு ஆயிலினஸ்மே இருக்காது. ஒரு நார்மலாக ஒரு க்ரீம் எப்படி அப்ளை பண்ணுவோம் அந்த மாதிரி அப்ளை பண்ணாலே போதும். ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க கொஞ்சம் கம்மியாக எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் டவுட் இருந்தால் நீங்கள் வந்து பேட்ச் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து அது யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இதை நிறைய பேர் வந்து சேல் பண்ணுறாங்க. ரொம்ப காஸ்ட்லியாக வந்து அவங்க சேல் பண்ணிகிட்ருக்காங்க. அது அவங்களுடைய விருப்பம். ஒரு 100 ரூபாய் இருந்தாலே இந்த க்ரீம் வந்து ஒரு 2 மணி நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும். ஈஸியாக வந்து இந்த க்ரீமை நீங்கள் வீட்லேயே வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். 100 கிராம்ஸே வந்து ஒரு 500, 600 அந்த மாதிரி வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாராலையும் அவ்வளோ வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது. ஒரு 100 ரூபானா பரவாயில்ல, ஈஸியாக வந்து ஆல்மோஸ்ட் எல்லார் வீட்லேயுமே வந்து கீ வந்து இருக்கும். ஸோ அந்த கீயை கூட நீங்கள் எடுத்து வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் காப்பரில் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் கிடையாது. காப்பர் இருந்தால் காப்பர் வந்து பெஸ்ட். இன்னும் நல்ல வந்து ரிசல்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். காப்பர் இல்லைனா ஸ்டீல் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். காப்பருக்கும் ஸ்டீலுக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குமா, இல்லை ரெண்டுமே ஒன்றா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் அழுத்தி வந்து தேய்ச்சி தான் நீங்கள் வந்து அதை வாஷ் பண்ணணும். அப்போ தான் அந்த நெய்யில் இருக்க அந்த பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து பிரேக் டவுன் ஆகும்போது அது வந்து காப்பர் கூட வந்து ரியாக்ட் ஆகும். அப்படி ரியாக்ட் ஆகும்போது அதனுடைய டெக்ஸ்சரும் அதனுடைய பெனிஃபிட்டும் வேறு லெவலில் இருக்கும். இது வந்து ஏன்ஷியன்ட் மெத்தடில் பண்ணும்போது அந்த 100 times அவங்க மந்த்ராஸ் வந்து படித்து அதை வந்து மேக் பண்ணுவாங்க அப்படின்ட்டு அந்த புக்கில் வந்து போட்டிருந்தது.
அப்படியே அந்த மந்த்ராஸ் படிக்கும்போது அந்த க்ரீம்க்கான வேல்யூ இன்னுமே அதிகமாகுது. உங்களுக்கு இது வந்து ஒட்டாமல் இந்த பிசுப்பு எதுவுமே வந்து இருக்காது. ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்கன்னா. ப்ளஸ் என்னென்னா அந்த மாய்ஸ்சரைசிங் அந்த எஃபெக்ட் வந்து ரொம்ப நேரம் வந்து உங்களுக்கு இருக்கும். ஏதோ ரொம்ப எண்ணெய் வலிகிற மாதிரி அந்த ஒரு ஃபீலிங்லாம் எதுவுமே இருக்காது. கீயில் இருக்க பார்ட்டிக்கல்லாம் காப்பரோட மிக்ஸ் ஆகும்போது அதனோட பெனிஃபிட்டே வந்து தனி. ஸோ இதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நிறைய இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்கின்னுக்கு வந்து நல்ல க்ளோ வந்து கொடுக்கும். ஸ்கின்னை நல்லா வந்து டீடான் பண்ணி கொடுக்கும். ஏதாவது பிம்பிள்ஸ் பிளெமிஷஸ் இருந்தால் நல்லா வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் மார்க்கெட்ஸில் வாங்குகிற க்ரீம்ஸ் மாதிரி இதில் பெருசாக ஸ்மெல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. உங்களுக்கு ரொம்ப ஒரு மைல்டான ஒரு ஸ்மெல் மட்டும்தான். ஆல்மோஸ்ட் ஒரு கீயும் பட்டரும் மிக்ஸ் ஆகிற ஒரு ஸ்மெல் தான் வந்து இதில் இருக்கும். உங்களுக்கு வந்து அப்படியே ஓப்பன் பண்ணோன்னா பயங்கரமான ஸ்மெல் வரும், சூதிங்காக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. எந்த ஒரு ஸ்மெல்லுமே இருக்காது. ஸோ அந்தளவுக்கு இருக்கும். உங்களோட ஸ்கின்னோட pH லெவலுக்கு வந்து இது பேலன்ஸ் ஆகும் அப்படின்ட்டு வந்து அதில் போட்டிருக்காங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இதை பற்றி இன்னும் நிறைய கூகுளில் வந்து இருக்குது. இந்த வீடியோலேயே ஆல்மோஸ்ட் உங்களோட எல்லா டவுட்ஸுமே வந்து கிளியராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கீயோடைய ஃபைனல் அவுட்புட் வந்து இதுதான். இதனோட டெக்ஸ்சர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ரொம்ப ஸ்மூத்தாக வந்து இருக்கும். ஸ்மெல் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மைல்டான ஒரு கீயோடைய ஸ்மெல் தான் வந்து வரும். அவங்களுக்கு வந்து அந்த கூலிங் எஃபெக்ட் வந்து இது கொடுக்கும். லைட்டாக வந்து தண்ணி வந்து மிக்ஸ் ஆனால் அந்த தண்ணி எடுத்துகிட்டு நல்லா இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணுங்கள். நல்லா அந்த ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு க்ளோ வந்து அது கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.